ஃப்ரெண்ட்ஸை நம்பி என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கண்ணை மூடிக்கினே கையெழுத்து போடுவேன்ப்பா, அந்த மாதிரி வேலையும் செய்யாதீங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் ஷூரிட்டி கொடுத்தேன், கேரண்டி கொடுத்தேன், செய்யாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயம் தான், கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே இருக்கார். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தனாதிபன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது ஆப்வியஸ்லி உங்கள் வருமானம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகுங்க. செலவும் நிறைய இருக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லேவிஷான எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு தோணும். வீட்டுக்கு தேவையானது, ஆஃபீஸ்க்கு தேவையானது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இத்தனை லாபம் எடுக்க முடியும், அதனால் நான் விதைக்கிறேன், நான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தப்பு இல்லை, நல்லது தான். பட் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். காதல், திருமணம், இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அந்த பிள்ளையை தூக்கி வந்து கல்யாணம் பண்ணவும் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனையும் வரும். குடும்பத்தில் உங்களை விட்டு தூக்கி வெளில தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலி கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் பின்னாடி பிரச்சனை அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்து பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிவிட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற நிறைய ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒரு சின்ன அட்வைஸ், கேட்காதோ உங்களை இஷ்டம், சரிங்களா? யாரையும் வந்து நீங்கள் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. பிளானட் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்.